Hi guys, it's me Priya. This வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு போர்ட்ரைட் வரையறது தான் எப்படின்னு பார்க்க போறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சோ இத ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஈஸியா இருக்கும். நம்ம ட்ரை பண்ண தான் இந்த டிசைன் அதாவது இந்த போர்ட்ரைட் வந்து கொஞ்சம் நீட்டாவும் நல்ல லுக்கும் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நமக்கு ஸ்டார்டிங்கே நல்லா வரும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ட்ரை பண்ண தான் அது நல்லாவே வரும். ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து பென்சில் இட்டு மேலே வந்து நான் ஒரு அந்த மேலே டாப்பில் ஒரு சைடில் நான் வரைஞ்சிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் மெஹந்தி கோன் வச்சு நான் கீழே வரைஞ்சிக்கிறேன். ஸோ இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி மேலேயும் நல்லா அந்த இதெல்லாம் வரைஞ்சிட்டு போர்ட்ரைட் அந்த உருவத்தை வரைஞ்சிட்டு தென் கீழே வந்து நீங்கள் அதை வரைஞ்சி பார்க்கணும். ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு பென்சில் இட்டு வரைங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து அந்த மெஹந்தி கோன் இட்டு ஃபஸ்ட்டு வரைஞ்சி பாருங்கள். அப்போ தான் நமக்கு வந்து நல்ல சீக்கிரமே நம்மளும் இம்ப்ரூவ் பண்ணலாம். கண்டிப்பாக எல்லாருக்குமே இது வரைகிறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ண ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். நான் இப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து நான் ஃபேஸ் கட்டோட அந்த அவுட்லைன் மட்டும் போடுற மாதிரி போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃபேஸ் கட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே அந்த தலப்பா இருக்க மாதிரி நான் போடுறேன். தேர்ட் வந்து நான் அந்த தலப்பாவும் ஜாயின் பண்ணி விட்டுட்டு நடுவில் ஒரு இது வைக்கிற மாதிரி வச்சு பார்த்துக்கிறேன். ஸோ இப்படி நம்ம ஏன் இப்போ இத்தனை லைன்ஸ் போடணும் அப்படின்னா நம்ம இத்தனை லைன்ஸ் போட்டு நம்ம கற்றுக்கும் போது அது நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபேஸ் கட்டு ஒரு மாதிரி இருக்கும், நெக்ஸ்ட்டு ஒரு ஃபேஸ் வந்து ஒரு ஃபேஸில் இருக்கும். ஸோ பட் ஆனால் நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு போடுறத விடையும் நெக்ஸ்ட்டு போடும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இத்தனை பாக்ஸ் போட்டு அது ஒவ்வொன்றையும் மென்ஷன் பண்ணதுக்காக ஒவ்வொரு பாக்ஸில் ஒவ்வொன்று போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து வந்து நான் இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாகவே அந்த லாஸ்ட் பாக்ஸ் மட்டும் நான் ஃபில் பண்ணாமல் விட்டு வச்சுருப்பேன். ஏன்னா அதுக்கான வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ இப்போ வந்து இந்த கடைசி இருக்கிற இந்த 2 பாக்ஸை மட்டும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அதேமாதிரி தான் கீழேயே இப்போ வந்து நம்ம ஒரு கை வர ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வரைகிறதுல வந்து நான் வந்து ஐஸு அதுக்கப்புறம் இந்த நோஸு இதெல்லாம் வரைஞ்சிருவேன். ஸோ அதுவும் எப்படி வரையணும் நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து அதேமாரியே ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இது ஈஸி தான். நீங்களும் ட்ரை பண்ண உங்களுக்கும் ஈஸியாக வந்துடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம ட்ரை பண்ணும்போது நம்ம வந்து ஒரு லைட்டான லைன்ஸாக தான் கொடுத்துருப்போம். இனிமேல் நம்ம போடும்போது நம்ம வந்து எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணி காட்டணும். ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே வரையும் போது நம்ம லைட்டான லைன்ஸாகவே போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு தான் நம்ம அதை ஹைலைட் பண்ணணும். இப்போ வரைஞ்சி முடிச்சுட்டு எல்லாத்தையுமே நல்லா ஹைலைட் பண்ணி விட்டுட்டோம்னா அது வந்து முன்னே இருக்கிறதுக்கும் பின்னாடி இருக்கிறதுக்கும் ஒரு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். எதுனா இப்போ வந்து வரைகிறது வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா அந்த ரியல் ஃபேஸ் கட் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் நல்லா வரைஞ்சி முடிச்சுட்டு ஃபுல்லாகவே நம்ம நல்லா ஹைலைட் பண்ணி காட்டணும் எப்போவுமே. ஸோ இதுக்கப்புறமும் இதோட நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கு ஃபைனல் லுக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.